பத்ரா! தாயே, பத்ரா! உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ உனக்கு நினைவுள்ளதா? நீ எனது புதல்வியை காப்பாய் என்று வாக்களித்தாய். ஆனால் நீயே என்னுடைய புதல்வியை அழித்து விட்டாய், கொன்று விட்டாய். இல்லை தாயே, நான் தங்களுக்கு வாக்களித்தேன். அந்த வாக்கை நீ காக்கவில்லை. அருமை கர்ம பலன் அளிப்பவனே, நான் தான் பத்ராவின் மரணத்திற்கு காரணம் என்று நினைக்கிறீர்களா? கண்ணால் கண்ட பிறகும் சாட்சி எதற்காக சனி? முடியாது. தன்னுடைய தங்கையையே அவனது எதிரியாக நினைத்து அவளை அழித்தவன் நீ. நிச்சயமாக எனது புதல்வனாக இருக்க முடியாது. ஒன்றை கூற நினைத்தேன் தாயே, இப்பொழுது கூற விரும்பவில்லை. தாங்கள் அமைதிக்காக நான் என்று தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் தாயிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னால் அவருக்கு அளித்த வாக்கினை காப்பாற்ற இயலாமல் போயிற்று. ஆகையால் பேராபத்தானவளாவேன். அதனால் என்னையும் அழித்துவிடு. வா, என்னை அழித்துவிடு. என்ன வயிற்று கர்ம பலன் அளிப்பவனே, என்னை எதற்காக நீ அழிக்கவில்லை? என் கர்மங்களுக்கான பலனை ஏன் மாட்டாளா? நினைத்தாலே எனக்கு கண்ணீர் பெருகுகிறது. அவள் உயிரை காப்பதற்காக உன்னிடம் செல் கர்ம பலன் அளிப்பவனே, நீ செய்த இந்த கொலைக்காக அனைவய பிரபஞ்சத்தையே அழித்து விட்டாய் சனி. உரு தெரியாமல் அழித்து விட்டாய். நான் உன்னை எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். செல், சென்று அழிப்பவன் மட்டும்தான். என் புதல்வன் சனி என் புதல்வி பத்ராவுடன் இணைந்தே அழிந்து விட்டான்.